இந்த நாளை தாண்டி எடுக்கப்பட்ட வசனம் யாத்ராம் 28-31 அதிகாரம் வரைக்கும் நாம் பார்ப்போம். 31 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. மற்றும் சகலவித வேலைகளும் யூகத்தில் செய்கிறதுக்கு இனி ஞானம் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினால் நிரப்பினேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்குறோம். முதலாவது அவர் தேவாவில் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம எங்கே போனாலும் இந்த ஞானம் முதலாவது காணப்பட வேண்டும். ஞானம் மாத்திரமல்ல, ஞானம் புத்தி அறிவு, இந்த 3 விஷயங்களும் அது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா முதலாவது என்ன இருக்கணும் அப்படின்னா தேவாவி நம்மளுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கற்று அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரா? அது தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவராக நீங்கள் காணப்பட வேண்டும். 2வது காரியம் பார்த்தோமானால் 31ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சீனாய் மலையில் மோசேக்கு ஆண்டு முடித்து வரும்போது 2 பலகை ஆண்டு கொடுத்துருப்பாங்க. அதை அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 பலகை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்கள் வேதாமத்தில் இன்னைக்கு காலையில் நீங்கள் படித்த அந்த அதிகாரங்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட அந்த காரியத்தை அந்த நாள் முழுவதும் நீங்கள் தியானித்து அதுபடி நீங்கள் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ வாசிக்கிறவங்க மாத்திரமல்ல, கேட்குறவங்க மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்த காரியத்தை நான் பார்த்தோம்னா 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஞானத்தின் ஆவினால் நிரப்பின வேகம் உள்ளவனுக்கு நீ இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரோனோட உடைகளை எப்படிலாம் நீ அந்த பரிசுத்தப்படுத்தின உடைகளை என்னெல்லாம் இது பண்ணணும், அந்த உடையில என்னெல்லாம் நீ சேர்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த 28ஆம் அதிகாரம் முழுவதும் மோசேயிடம் ஆண்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்திக்கிறவர்களாக காணப்படும். அந்த வஸ்திரத்தில் கொஞ்சம் அழுக்கப்பட்டா கூட என்ன ஆயிரும் அப்படின்னா அழுக்கோட ட்ரெஸ்ஸோடு நம்ம போக மாட்டோம். அந்த ஒரு வெள்ளை ட்ரெஸ் இருக்குது, அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கரை பட்டா கூட என்ன பண்ண மாட்டோம். அதை நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போட்டு போவது கிடையாது. அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தான் போவோம், தவிர போட மாட்டோம். அதே போல் இந்த வஸ்திரத்தை உடுக்கிறவர்கள் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அது பரிசுத்தமாய் காணப்படுகிறவர்களாய் விவேக ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தில் பலிபிட தண்டைக்கு சேரும் போது அக்கிரம் சுமந்து அவர்கள் சாகாதபடி அவர்களை தரித்திருக்க. நம்ம ஆராதிக்க போகிற நம்ம ஒவ்வொரு பேரும் அக்கிரமங்களை சுமந்து கொண்டு போகாதவர்களாக காணப்பட வேண்டும். அனுதினமும் நம்ம அக்கிரமங்களை செய்கிறவர்களாக காணப்பட பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம ஆண்டோட சன்னிதானத்துக்கு வருகிற நம்ம எந்த ஒரு விதத்திலும் தவறான காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். 21ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை பார்த்தோம்னா அங்க 7 நாளும் பலிபிடத்தில் பிரதிட்சமாய் செய்து பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. 7 நாள் அளவு நம்ம 7வது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டு சன்னிதானத்துல போய் நம்ம உட்காந்து நம்ம பண்ண பாவத்தெல்லாம் ஆண்டோட சொல்லுவோம். அப்படி கிடையாது. 7 நாளும் ஆண்டோட சன்னிதானத்தில் நம்ம செய்த தவறுகளை உணர்ந்து அந்த 7 நாளும் பரிசுத்தமாக இருப்பதற்கு நம்ம ஆண்டை கேட்கணும். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் இதை நம்ம தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.